சில பேர் சொல்லுவாங்கல்ல, தூங்குனாலே கெட்ட கெட்ட கனவா வருது, ஒரே பயமா இருக்கு, மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு சொல்லி. பாருங்க, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அழகாக தீர்வு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் வருது, வந்தா என்ன பண்ணணும். மாஷா அல்லாஹ், சஹீஹுல் புகாரில வருகிறது, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்-ருயா ஸாலிஹா மினல்லாஹ். எதுவெல்லாம் நல்ல கனவோ, சந்தோஷத்தை தரக்கூடியதோ, இதுவெல்லாம் அல்லாஹுவின் புறத்திலிருந்து வரக்கூடியது. இது அடிப்படை. அடுத்து வல் ஹுல்மு, எது நம்மளுக்கு மனசுல பயத்தையும் கவலை ஏற்படுத்துமோ, இது போன்ற கனவுகள் மின ஷைத்தான், ஷைத்தான் புறத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வகையான சூழ்ச்சி தான் இது. இது அடிப்படையில் விளைவிக்கணும். ஷைத்தான் தரக்கூடியது, ஏற்படுத்தக்கூடியது. சரி, என்ன செய்யணும் வந்தா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஇதா ரஆ அஹதுகும் ஃபீ மனாபிஹி மா யக்ரஹ். அவருக்கு தூக்கத்தில் இந்த மாதிரி கனவுகள் வருதுன்னு சொன்னா அவர் செய்ய வேண்டிய வழிமுறைகள் 3. 1, ஃபல்யன்ஃபுஸ் அன் யஸாரிஹி ஸலாஸ மர்ராத். இடதுபுறமாக அவர் படுத்துக் கொண்டிருக்கிற அந்த இடதுபுறமாக இந்த மாதிரி 3 முறை துப்பிக் கொள்ளணும். 2வது, வல்யதஅவ்வது பில்லாஹி மின் ஷர்ரி மா ரஆ. அவர் எந்த கனவை பார்த்தாரோ அந்த கனவின் தீங்கிலிருந்து அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், இந்த கனவின் தீங்கிலிருந்து உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் சொல்லிட்டு வமின ஷைத்தான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் சொல்லிக்க வேண்டியதுதான். இது 2வது. 3வது விஷயம், முடிஞ்சா சும்ம யன்கலிப அலா ஜம்பிஹில் ஆஹர். அவர் எந்த புறம் படுத்தாரோ வேற புறத்துல மாத்திக்கணும். எந்த புறமாக படுத்திருந்தாரோ அந்த இடத்த அப்படி, அந்த படுத்த விதத்தை மட்டும் மாத்திக்கணும். இடத்த மாத்தணும் தேவையில்லை, படுக்கிற முறைய மாற்றிக்கொள்ளட்டும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்படி செஞ்சிடட்டும், பயப்பட வேணா, அவருடைய கனவுனால் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால இதுவே ஒரு அழகான தீர்வு இல்லையா? சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான செய்தி, ஒரு கிராமவாசி சஹாபி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், இன்னி ரஅய்து ஃபில் மனாமி கஅன்ன ரஅஸி குத்திஅ. யா ரசூலல்லாஹ், தூக்கத்துல என் தலையே கட்டாகிற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னேன். தலை கட்டாகி கீழே விழுந்த மாதிரியும் ஒரு கனவு பார்த்தேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஹிக சிரிச்சுட்டாங்கன்னா, என்ன அப்பாவியா இருக்காரு இந்த சஹாபி அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு சொன்னாங்க, தோழரே, இந்த மாதிரி இதா லைப ஷைத்தானு பிஹதிக்கும் ஃபி மனாமி, இந்த கனவு வந்தனால நீங்க பயப்படுறீங்கல்ல, இதுதான் ஷைத்தானுக்கு வேணும். ஷைத்தான் உங்கள்ட்ட விளையாடுறான், தூக்கத்தின் மூலமாக கெட்ட கனவின் வாயிலாக உங்கள்ட்ட விளையாடுறான். இதை யார்ட்டையும் சொல்லவே சொல்லாதீங்க, இதை போட்டு குழப்பிக்காதீங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜஜரஹுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க, போங்க போங்க தோழரே, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிறாதீங்க, அஊது பில்லாஹ் சொல்லி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடி நீங்க வாட்டுக்கு இருங்கன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ். எனவே நம்ம கவலைப்படுறதும் பயப்படுறதும் இதுதான் ஷைத்தானுக்கான தேவை. சோ அதுல நம்ம கவனமா இருக்கணும். அதே சமயம் எல்லாத்தையும் சொல்லவும் கூடாது. கெட்ட கனவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கனவுகளுக்கு விளக்க தெரியணும்னு தேவைப்பட்டால், அதுக்கான ஒரு மன ஏற்பட்டா அது தெரிஞ்சவங்க உரிய அறிஞர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.